வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் அதே டைமில் கொஞ்சம் கூட ஆயிலே ஆட் பண்ணாத ஒரு டொமேட்டோ சூப் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இந்த குளிர்காலத்துக்கும் மழைக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பாகவும் அதே டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சூப் செஞ்சு குடிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டொமேட்டோ சூப் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது கொத்தமல்லியை இந்த மாதிரி காம்போடு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் வேஸ்ட் பண்ணாத அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு துண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சியை நம்மளோட தினசரி உணவில் அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லிகிராம்னாவது சேர்த்துக்கணுங்க. இது டைஜஷனுக்கும் யூஸ் ஆகும், நல்ல எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நம்மளோட உணவில் இஞ்சியை தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 6 சின்ன வெங்காயம், இல்லைன்னா ஒரு ½ பெரிய வெங்காயம், ஒரு ½ கேரட், ஒரு ½ பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு 3 தக்காளியும் போட்டுக்கிறோம். அடுத்ததாக இதில் அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம், பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்க விடுறோம். அடுத்ததாக இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம இதில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பட்டை வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கூட கொடுக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு குக்கர் வேணான்னா சாஸ்பேனில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அது நல்லா ஆறத்துக்குள்ளே நம்ம துளசி இலையை இதில் ஆட் பண்ணணும். அது போய் நம்ம இதை இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வெறும் வயிற்றில் துளசி இலையை ஒரு 4 to 5 இலையை டெய்லியும் சாப்பிட்டு வரும்போது நம்ம ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லா குறைக்கும், நம்மளை எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கும். நுரையீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக துளசி இலையை டெய்லி ஒரு 4 to 5 இலை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதை வடிகட்டும் போது அதில் இருக்க எல்லாமே க்ளீனாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், அந்த பட்டையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கரண்டி சூப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சு இதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு லம்ஸ் இல்லாத நம்ம நல்லா கரைச்சிக்கிறோம். இல்லை கார்ன்ஃப்ளவர் வேண்டானாலும் விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். இதை போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா சூப்பு, அப்போ தான் குடிக்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு நம்ம பெப்பரை ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்தளவு காரம் வேணுமோ அந்தளவு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். பாருங்கள், இது நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இப்படி கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தலையை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ½ லெமனை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதில் புழிஞ்சிக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் புழியணும். கொதிக்கும் போதே புழிஞ்சோம்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கடைசியாக துளசி இலையை போட்டுட்டு நம்ம சூப்பை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம டொமேட்டோ சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த டொமேட்டோ சூப் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.